ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பேவில் அனேபிள் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. நான் ஃபோன்பேவில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ண போனேன். இந்த ப்ராப்ளம் வருதுங்க. இது எதுக்காக வருது அப்படின்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே ஃபோன்பே கரெக்டாக லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால ஏதாவது ஒரு பக்கு காரணமாக வந்து கரெக்டாக லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் வருங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவலைப்படாதீங்க, ஒரு 6 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடியாக இருந்துருக்காங்க. நம்மளுக்கு 6 மணி நேரமா தேவையே இல்லைங்க. ஒரு 10 செகண்டுக்குள்ள ஒரு நிமிஷம் அந்த டைம்குள்ளேயே நம்ம சரி பண்ணிடலாங்க. அது எப்படி தான் பார்க்க போறோம். என்னுடைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இருக்கும் சுடிஸ்லாம் நாங்கள் வீடியோ போடலாம்னு சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துலாங்க. நீங்க பேக் வந்துங்க, அதாவது ஃபோன்பேவோட ஹோம் பேஜ் வந்துங்க. இதுல மேலே பாருங்க, நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை இங்கே கிளிக் பண்ணிங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை போய் நம்ம அன்லிங்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாங்க. அதனால நீங்க அந்த ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணல பாருங்க. இதுல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்களா, நம்ம ஏடிஎம் கார்டு அட்டாக் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் அது மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பேங்க் டீட்டெயில் வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இதுல பாருங்க லாஸ்டா அன்லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது நீங்க கிளிக் பண்ணீங்க. நீங்க அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணோன்னா வெரிஃபைக்கு அன்லிங்கான்னு கேட்டிருக்கு. நீங்க மறுபடியும் கொடுத்து போட்டு நான் வந்து அன்லிங்க் பண்ணிக்கு வந்தேன் பார்த்தீங்க. இப்போ அன்லிங்க்னு பார்த்தீங்களா, அந்த அன்லிங்க் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா அன்லிங்க் ஆயிரு. அதாவது ஃபோன்பேவிலேருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து அன்லிங்க் ஆயிருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வே. அடுத்தது இன்னொன்று இருக்கு. உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணீங்க. அதுல ஃபோன்பே ஆப் வந்து அப்டேட் கேட்டிருக்கா, ஏதாவது நியூ வெர்ஷன் வந்துருக்கான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அதனால ஓப்பன்ல இருக்குது. மறுபடியும் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நீங்க பேக் வந்துங்க. மறுபடியும் பேக் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்துருங்க. இதுல நம்ம ஃபோன்பே அப்ளிகேஷன் கண்டிப்பா எல்லாம் வச்சிருப்போம். அது ஐகானாவே இருக்கு. அந்த ஐகான் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே அதுல ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் வருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செட்டிங்ஸ் போய் அதில் ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச ஆப்ல இருக்கு. அதில் ஃபோன்பே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாங்க. இதில் பாருங்க ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளியர் கேட்ச் அப்படிங்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்தா மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி வராப்புல இருக்கு. அதனால் நீங்கள் கிளியர் கேட்சே கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் கேட்சை கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டா எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்பர்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படி ஓப்பன் பண்ணீங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணீங்க, நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை இப்போ ஆட் பண்ணலாங்க. அதாவது மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிட்டு அதே போல் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணி பழகிருப்பீங்க. அதுக்கு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ப்ராப்ளம்காக தான் வந்துக்கிறோம். இப்போ பாருங்க நம்ம ஃபோன்பே வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாருங்க நம்ம பின் போட்டோன்னா போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் செக் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. செக் பேலன்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே என்னோட பின்னு தான் கேட்குது. அந்த பின்னை போட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பின் கேட்குது. நான் பின் போட்டேன். இப்போ லோட் ஆகுது பாருங்க. இப்போ லோட் ஆகி என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. இப்போ எனக்கு அந்த அனேபிள் டு ப்ரொசீட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வர கிடையாது. நீங்களும் இந்த வேலை தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை அன்லிங்க் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க் பண்ணி பாருங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்க ஆப்பை அப்டேட் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்க. அப்புறம் இந்த செட்டிங்ஸ்ல போய் அந்த கிளியர் கேட்சை கொடுத்து பாருங்க. நீங்க அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்போ கரெக்டாக செட் ஆகலைன்னா கிளியர் டேட்டா கொடுத்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க மொபைல் நம்பர் லாகின் பண்ணி அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த வேலை தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்கள் போடுறது மாதிரி ரிக்வஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.